என்ன தம்பி என்றைக்கு இல்லாம கடும் சந்தோஷமா வாரார். தம்பி இங்க வாங்க தம்பி. என்ன அண்ணா? என்ன தம்பி என்றைக்கும் இல்லாம கடும் சந்தோஷமாயிருக்கிறேன். இல்ல அண்ணா, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? என்ன தம்பி நடந்த சொல்லுங்களேன் கேட்போம். கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, நோன்பு வந்தா முஸ்லீமா மாறுவாங்க. நோன்புக்கு மட்டும்தான் தொழுவ போவாங்க, நோன்புக்கு மட்டும்தான் நல்லவங்களை அழிப்பாங்க. ஏன் இறைவன் நினைப்ப இதுக்கு நோன்பு வந்தா தான் இருக்குமாண்ணா? அண்ணா இதெல்லாம் நினைச்சா எனக்கு சிரிப்புவானா வருது. தம்பி நீங்க தப்பா புரிஞ்சுள்ள தம்பி. முதல்ல உங்களை மாத்த நானும் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு தெளிவா சொல்றேன் கேளுங்க தம்பி. தம்பி முதல்ல இந்த ரமலா மாதம் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? இல்ல அண்ணா. தம்பி இந்த ஒரு ரமலா மாதம் தான் நம்ம இறைவனோட நெருக்கத்தை உண்டாக்கக்கூடிய மாதம். இந்த ஒரு மாதத்தில் தான் தம்பி இவ்வளவு நாள் நம்ம செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும் தம்பி. அதான் தம்பி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இறைவனோட நெருக்கத்தை உண்டாக்கணும். இந்த ஒரு மாதத்துல அவங்க செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று பள்ளிக்கு போறாங்க தம்பி. அதை நம்ம தப்பா சொல்லக்கூடாது தம்பி. உங்களையும் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். இந்த ஒரு ரமலா மாதத்திலேயாவது இறைவனோட நெருக்கத்தை உண்டாக்குவோம். அண்ணா சரி அண்ணா, நீங்க சொன்னது எனக்கு புரிஞ்சுட்டு இருங்க வாரன். சரி தம்பி எங்க போற எழுப்ப? அண்ணா நான் பள்ளிக்கு போப்பேன் அண்ணா, தொழுவேன். தம்பி இதுங்க நானும் பாரன் ரெண்டு வரும் போவோம்.